ஆரம்ப ஒன்றாம் இடத்து பெருமானத்தை வையண்டும் 10ஆம் இடத்து பெருமானத்தை எக்ஸண்டும் வச்சால் அந்த எண்ணின் பெருமானம் 10x வையாக இருப்பார். இந்த 10x வை ஏன் வந்தது என்று யாராவது சொல்லுங்க பாப்போம். ஏன்? ஏன்னா 10 தான் மிக குறைஞ்ச ஈரிலக்க. அப்படி அப்படி இங்க பாருங்க. நாங்கள் இப்ப 42 எழுதுறோம்டாரடா பிள்ளைகள். 4 தர 10 சக 2 தர 1 தானே, ஏற்றுக்கொள்றீங்களா? 4 தர 10 சக 2 தர 1 என்ற 2 இடப்பெருமானம் ஒன்றுக்கள். அப்ப ஈரொண்டு 4 இடப்பெருமானம் 10க்கள். அப்ப 40 40. அப்ப 40 என்று 42 என்று நாங்கள் பெருமானத்தை சொல்றோம். அப்ப இங்கேயும் எக்ஸின் இடப்பெருமானம் 10க்கள் என்றபடியால் அவற்ற பெருமானம் 10x ஆக இருக்கும். ஒன்றினிடத்து பெருமானம் y என்றபடியால் அவற்ற பெருமானம் என்னவாயிருக்கும்? ஒரு வையாக இருக்கும். இப்ப இந்த இலக்கத்தை எப்படி மாத்தினா பிறகு yx என்று மாத்தினா பிறகு இந்த இலக்கம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. யாராவது சொல்லுவா அந்த இலக்கத்தின் பெருமானத்தை? 10y 10y சக x. ராய் 10y சக x. ஏன் yக்கு இப்ப 10ஆம் இடம் வந்துடும், எக்ஸுக்கு இப்ப 1ஆம் இடம் வந்துடும். இதுதான் இடம் மாத்தினா பிறகு வார இலக்கம். அப்ப இந்த இலக்கத்தை அவர்ல இருந்து கழிக்க வார வித்தியாசம் தான் 72ஆம். ரைட்டா? அப்படி கழிக்க வார பெருமானம் தான் 72ஆம். இந்த கவுனிங்கோட சுருக்குவம் 10x சக y சய 10y. ஏன் அந்த மறையால அடைப்பினிக்குள்ள அந்த மறை பெருக்கும் எல்லாரையும். அப்ப மறை 10y. அந்த மறை இந்த நேரையும் பெருக்கும் மறை x சமன் 72. அப்ப பாத்தீங்கன்னா 10xல x போனால் 9x பிள்ளைகள் 9x. அதே மாதிரி y இங்க மறை 10y. அப்ப மறை 9y. என்ன உங்களுக்கு தெரியும், மறையில தானே கூட இருக்கிறார். அப்ப மறை 9y சமன் 72. இப்ப 9 பொதுவா எடுத்தால் x சய y சமன் 72. அப்ப 9 போய் அங்கால என்ன செய்யும்? பிரிபடும். என்ன? அப்ப எக்ஸில இருந்து y கழிச்சால் 9 போய் அங்கால பிரிபட்டால் 8. அப்ப கவுனிங்கோட பிள்ளைகள் இந்த எக்ஸ் என்றது வைய நாங்கள் கழிச்சால், எக்ஸில இருந்து வைய கழிச்சா எங்களுக்கு என்ன பெருமானம் பெறணும்? 8 பெறணும். அப்ப 8 பெறணும் என்றால் எங்கட எக்ஸ் என்னவா இருக்கணும், y என்னவா இருக்கணும்? சொல்லுங்க பாப்போம். யாராவது சொல்லுங்க பாப்போம். இந்த ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் 8 பெறணும்டா. அப்ப எக்ஸ் என்னவா இருக்கலாம்? 9 இருக்கலாம், மற்றவர் 1 இருக்கலாம். 9 1. 9ல் 1 போனா எத்தனைடா பிள்ளைகள்? சொல்லுங்க. 8. அப்ப 92ல இருந்து மாத்தி பாருங்கடா பிள்ளைகள். 19 கழிச்சா என்ன வருவ? 72. அப்ப யார் இங்க பெருமானம்? விடை 9 1 91 தான் விடை. சரியா? நோட் பண்ணும்.
எக்ஸ்கியூஸ் மீ சார். ஆமா, சார் இதுக்கு 80 விட வராதா? 80 செக் பண்ணி பார்ப்போம். 80 வரலாம். எந்த அடிப்படையில வரலாம்? 80 8 இருந்து 0 கழிச்சா 8. ஆனா இதை மாத்தி நாங்கள் எழுதியக்குள்ள 08 80 இருந்து 8 கழிச்சா 72. சோ நாங்கள் அந்த மாத்தி எழுதியக்குள்ள 72 வார. ஆனா நாங்கள் ஒரு ஈரிலக்கத்தை எழுதியக்குள்ள முன்னுக்கு 0 போட்டு எழுதுவோமா? இல்ல சார். இல்ல. ஆகவே இது பொருத்தமற்ற விட. இது ஒரு நிபந்தனையை பூர்த்தி செய்கிறார். ஆனா நாங்கள் ஈரிலக்கம் எழுதியக்குள்ள நாங்கள் முன்னுக்கு 0 இப்போ 8,0 பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய ஈரிலக்கங்களை எழுதுக என்றால் நாங்கள் 0 மட்டும் எழுத மாட்டோம் என. ஆகவே இந்த விட பொருந்தாது. சரியா? சரி. ஓகே. ரைட். இப்ப அடுத்த கேள்வி போவோம். அடுத்த கேள்வி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இதுகள் உங்களுக்கு நிறைய இடங்கள்ல பயன்படும். ஏன்னா ஒரு எண்ணின் இடப்பெருமானங்களை வச்சுக்கொண்டு அந்த பெருமானங்கள் எழுதுறது உங்களுக்கு நிறைய இடங்கள்ல பயன்படும். அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளும். ரைட். இப்ப நாங்க அடுத்ததுக்கு போவோம். இந்த கேள்வியோட நாங்கள் இன்றைக்கு கிளாஸ முடிப்போம். 2ஆலும் 7ஆலும் வகுபடக்கூடிய எத்தனை இலக்கங்கள் ஈரிலக்கங்கள் உண்டு? 2ஆலும் 7ஆலும் வகுபடக்கூடிய ஈரிலக்கம். முதலாவது ஈரிலக்கம் என்ன? 14. 14. முதலாவது ஈரிலக்கம் என்ன? 14. அப்ப 14 100க்குட்பட்ட மடங்குகளை பார்க்கணும் என்ன? அப்ப 14 என்றா 28, அடுத்தது 42, 56, 70, 14 84, 14 98. அப்ப எத்தனை மடங்கு இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். 7 இலக்கங்கள் இருக்கு. எத்தனை இலக்கங்கள்? 7 இலக்கங்கள். அப்ப 2ஆலும் 7ஆலும் வகுபடக்கூடிய எத்தனை ஈரிலக்கங்கள் என்றால் எங்களுக்கு தெரிய வேணும். அவர் 7 14 மடங்குகளாக இருக்கும். அப்ப 14 மடங்குகளை நாங்க தேடி தேடி பார்த்தோம் என்றால் எங்களுக்கு தெரியும். ஏன்னா 42, அடுத்தது என்னடா குழந்தைகள் 56, அடுத்தது 14 கூட்டினா 70 பிள்ளைகள், அடுத்தது 14 கூட்டினா 84. அப்ப ஈரிலக்கங்கள் என்றபடியா எங்களுக்கு பிரச்சனை இல்லை, பட்டு கண்டுபிடிக்கலாம். என ஆகவே 7 என்பது அதனுடைய விடையாக இருக்கும். சரிதானே? அப்ப இன்றைக்கு நாங்கள் கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 8 9 10 10 கேள்வி பார்த்திருக்கிறோம். சோ அந்த 10 கேள்வியையும் நீங்க திருப்பி செய்து பாருங்க. இந்த 10 கேள்வியும் உங்களுக்கு நல்ல ஃப்ளூயண்டா இருந்தனைக்கு நீங்க திருப்பி திருப்பி செய்து பார்க்கத்தான் வேணும். அப்பதான் அது உங்களுக்கு ஓகேயா வரும். சரியா? அப்ப ஒவ்வொரு நாளும் படிக்கிற கேள்விகள் உங்களுக்கு நான் இது திருப்பி தந்தா செய்வேன் என்று உங்களால நினைக்கும் வரைக்கும் நீங்க திருப்பி செய்து பார்க்கத்தான் வேணும். சரிதானே? ரைட். அப்ப மிகுதியை நாங்க அடுத்த வகுப்பு பார்ப்போம்டா பிள்ளைகள். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ. Thank you, sir. Bye, sir. Bye.